Hello friends, welcome to Gomathi's kitchen. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற நியூ இயர் ஸ்பெஷலா ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தாலி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான சவுத் இந்தியன் ரெசிபீஸ் வாழை இலை சாப்பாடு எப்படி செய்யணும்ங்கறது போட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ரொம்ப ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 நிமிஷத்துல நம்ம சமையலை முடிச்சிடலாம். ப்ரிப்பரேஷன் வர்க் வந்து நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 5 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோமதி கிச்சனில் வந்து ஒரு vlog வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த vlog வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் vlog டைப் வீடியோஸ் வந்து அடிக்கடி நம்மளோட கோமதி கிச்சனில் வந்து எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கோமதி vlogsனு ஒரு vlog சேனல் வச்சுருந்தேன். பட் கடந்த ஒரு வருஷமாக என்னோட சூழ்நிலைக்காரமாக என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல. அதனால் இனிமேல் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து இங்கே எப்படி இருக்குது, ரொட்டீன் எப்படி இருக்கும், அதே மாதிரி டிப்ஸு, ஷாப்பிங் இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு vlog ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கும் நம்ம கோமதி vlogோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. vlog டைப் வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த லஞ்ச் மெனு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து கீ புலாவ் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு குறைஞ்சது இது 20 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ புலாவ் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இதை போட்டுக்கலாம். இதிலே பார்த்திங்க அப்படின்னா சீரகமும் சேர்க்க போகிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கிற கரம் மசாலா, சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு சவக்கட்டும். இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 பெரிய வெங்காயம். நார்மலாக பார்த்தீங்கன்னா கீ புலாவுக்கு வெங்காயம் போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு செய்கிறேன். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, புலாவுக்கு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போதும். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து எடுத்த 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அரிசி கட்டாயம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறி இருக்கணும். அப்போ தான் இப்போ நான் சொல்லியிருக்கிற தண்ணியோட அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த டைம் நல்லா வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். 1 கல் உப்பு வந்து கூட தெரியணும் இந்த தண்ணியில். அப்போ சாதம் வெந்ததுக்கப்புறமா சாதத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வடித்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக கலரி கொடுங்க. அடுத்து வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதிக ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். இப்போ இந்த சமயத்தில் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் கரெக்டாக 1 விசில் தான் விடணும். அதிக விசில் விட்டுறாதீங்க, தண்ணி பத்தாது. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புலாவ் நல்லா பக்குவமாக வந்திருக்கு. ரொம்ப வரணும் இல்லை, ரொம்ப வந்து குழையவும் இல்லை. நல்லா சாஃப்டாக சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஓரம் போல் மெதுவாக கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்துலையோ இல்லை குக்கர்லேயோ வச்சுருங்க. ரொம்ப சூப்பரான கீ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேத்தி தால் பண்ண போகிறோம். இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு தான். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கிறது, பருப்பு வேக வைக்கிறது, அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைறது, டிக்காவுக்கு மசாலா பரட்டுறது எல்லாமே அந்த டைமே பண்ணிட்டேன். வீடியோ கண்டினியூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டாக கொடுக்குறேன். இப்போ இதில் முதல்ல போட போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் மசூர் தால். இந்த மசூர் தால் செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மசூர் தால் இல்லை அப்படின்னா வெறும் பாசிப்பருப்பை வச்சு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அந்த பருப்பு வேகிறப்ப பொங்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்துட்டு இப்போ இதை வந்து நான் அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன். நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க, 2 விசில் போதும். இப்போ அடுத்து மேத்தி தால் செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் போதும். இந்த சீரகம் பாதி பொரிஞ்சு செவந்துக்கிட்டு இருக்கப்பவே இதில் வந்து வரமிளகா சேர்த்துக்க போகிறோம். வரமிளகாவை கிள்ளி போட வேண்டாம், முழுசாகவே 2 சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி, ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி போட வேணாம், இடித்த டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதிகமாக போட வேண்டாம், ஒரு பாதி தக்காளி கட் பண்ணினது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது, அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பாதி இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஏற்கனவே பருப்பு வேக வைக்கிறப்ப மஞ்சள் பொடி போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வெந்தயக்கீரை 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பசலைக்கீரை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை வந்து இந்த மசாலாவோடைய ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. சட்டுன்னு உங்களுக்கு இந்த கீரை வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து பருப்பாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது, அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட்டு சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. நல்லா பருப்பு கீரையெல்லாம் வெந்து இந்த அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கெட்டியாக போயிடும். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காய்கறிகள்லாம் பிளான்ச் பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய்கறிகள்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், ஒரு 10-15 பீன்ஸ், ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காய்கறிகள் என்ன பிடிக்குமோ எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக ஒரு 3/2 கப் அளவுக்கு காய்கறிகள் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கட்டும், ரொம்ப நேரம் இதில் வேக வச்சிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4 நிமிஷம் வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த காய்கறிகள் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, தண்ணியிலே இருக்க வேண்டாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் நான் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் வந்து 1 டீஸ்பூனுக்கும் நெய் வந்து 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரியிற சமயத்தில் 2 காஞ்ச வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு, நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுத்து பொடிச்ச சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுக்காமல் சேர்க்க வேண்டாம், வறுத்து சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கரம் மசாலா, உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ தீயை வந்து மிதமாக வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம், கருகிடக்கூடாது.
இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் மீடியம் சைஸில் 2 தக்காளியை அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சது 3/4 கப் அளவுக்கு பியூரி சேர்த்துருக்குறேன். இப்போ இதோடய சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடய கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. சட்டுன்னு இந்த காய்கறிகள் வெந்து வந்துடும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வதங்கிட்டு இருக்கப்ப இதில் வந்து கட்டாயமாக கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் கொடுக்குற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 18 முழு முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சது வர 1/2 கப் அளவுக்கு இந்த பேஸ்ட்டோட தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம முந்திரி பருப்போட விழுது சேர்க்குறப்ப இன்னும் நல்லா கெட்டியாயிடும். அதனால் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மிதமான தீயில மூடி வச்சு இந்த காய்கறிகள் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியும் கெட்டியாயிடுச்சு. அதே மாதிரி காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையாமல் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்காவுக்கு நான் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டே செஞ்சுட்டேன். கண்டினியூஸாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ செய்ய போகிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. கூடவே நல்லா இந்த பேஸ்ட்டை வந்து திக்கனிங் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அடுத்து வறுத்து பொடிச்ச சீரக பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கட்டாயம் வறுத்துட்டு பொடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஜாதிக்காய் ஒரு பொடிச்சது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தேவைப்படும். அதை வந்து பொடிக்க முடியாதுங்கிறனால இந்த மாதிரி கிரேட்டரில் ஒரு 10 தடவை துருவினிங்கனாலே நல்லா பொடிச்சு வந்துடும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இன்னுமே தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 16 இந்த மாதிரி கட் பண்ண பன்னீர், அதே அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி ஒரு பாதி குடமிளகா எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. இது இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இது வந்து குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். இது வந்து நாளைக்கு நீங்கள் வந்து இந்த தாலி பண்ண போகிறீங்க அப்படின்னா முத நாள் நைட்டே பெசரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். குறைஞ்சது ஆனால் 1 மணி நேரம்னாவது இதை மேரினேட் பண்ணும். நான் இதை வந்து கிளின் ரேப் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கடைசியாக எல்லா சமையலும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து எப்படி நம்ம கிரில் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தந்தூரி வந்து நம்ம பேனில் தான் பண்ண போகிறோம், அவன்லேயோ எதுலேயுமே பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் மேரினேட் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்னதாக ஸ்கியூவர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஆளுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப சின்ன சின்னதாக வைக்கிறப்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து சின்ன சின்ன ஸ்கியூவரில் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ மிதமான தீயில் இதை நல்லா எல்லா சைடும் பொன்னிறமாக வரணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ எனக்கு வந்து இதில் காரம் பத்தலை அப்படிங்கிறனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிடணுங்கிறக்கா மிளகாத்தூள் இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா எல்லா சைடும் பொன்னிறமாக வர அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பரான தவா தந்தூரி பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதை சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்தியும் அதே மாதிரி குலோப் ஜாமுன் ரெசிப்பியும் ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கடைசியாக இந்த மாதிரி சப்பாத்தி சுட சுட போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி அளவுகளோட இந்த தாலி ரெசிபியை நியூ இயருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.